சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய வாவ் தமிழா அன்பர்களுக்கு உங்கள் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலன், அதுலேயும் 2024 வருடத்து ராசி பலன் அப்படின்ற போது மனசில் ஒரு பயமோ தயக்கமோ என்ன இருக்குமோ, எப்படி இருக்குமோ இந்த வருடம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் உங்கள் மனசில் வரும். மிக்சடாக இருக்குங்க. எல்லா கிரகமும் நமக்கு எதிராகவும் போகலை, எல்லா கிரகமும் நமக்கு சார்பாகவும் இல்லைன்ற போது நம்ம சமாளிச்சிடலாம். கொஞ்சம் பரிகாரங்கள் பண்ணலாம், கொஞ்சம் மனதை தேற்றிக்கலாம், அல்லது அந்த பிரச்சனை வராமல் இருக்க எப்படி காத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கு. 2024 வருடம் சனி பகவான் கும்பராசிலையும், ராகு பகவான் மீனராசிலையும், மேஷத்தில் குரு பகவானும் இருக்காங்க. கன்னியில் கேத்து இருக்காரு. மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரிஷபத்துக்கு போக போகிறாரு. அதனால ஒரு ஏப்ரலுக்கு முன் ஏப்ரலுக்கு பின்னு வேணாலும் நம்ம இந்த பலன்களை பிரிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் எந்த வகையிலையும் முழு வருஷத்தில் ஏதான ஒரு பகுதியாவது நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக நல்லா தான் இருக்க போகிறது. குரு இருக்கிற இடமாவது நல்லாயிருக்கும், பார்க்குற இடமாவது நல்லாயிருக்கும். அதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த 2024 நல்லா தான் இருக்க போகிறது. நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இந்த துலாம் ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகிறதுன்னா, 2 விஷயங்க. நீங்கள் ஆன்கோயிங்காகவே நல்லா தான் போயிட்டுருக்கு, இன்னும் மேலும் நல்லா போகிறது. உடனே ஆமாம் என் ராசிக்கா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு ஒரு குரலையும் காதில் விழுறது. 2ம் மிக்சடாக இருந்திருக்கும். நீங்கள் அதுக்கு காரணம் நீங்களே கூட இருக்கலாம். எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரல, எனக்கு முன்னேற்றம் வரலை அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலை, அல்லது நீங்கள் உங்கள் மேலதிகாரியை மதிக்கலை, சரியாக படிக்கலை அப்படிங்கிற காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்குது, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு கலகலப்பு, ஜாலி, எல்லாரையும் அனுசரித்து போகிறது. யாரேனும் உங்கள்கிட்ட கொஞ்சம் முன்னப்பினியாக நடந்தால் சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போய் சேரு அப்படிங்கிறது. இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, துலாம் அப்படின்னா தராசு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. தராசு எப்படி 2 பக்கமும் ஏறி இறங்கி கடைசியில் சமநிலைக்கு வருமோ, அது போல் நீங்கள் எல்லாரையும் சமமாக பாவிப்பீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பார்ஷியாலிட்டி உங்களோட ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. வேண்டியவங்க வேண்டாதவங்க ஒரு பக்கம் மனசில் இருந்தாலும், வேண்டாதவங்களை பழி வாங்குறதோ, வேண்டியவங்களை தூக்கி மேலே வைக்கிறதோ, அந்த குணங்கள் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. அப்புறம் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி போனேன், பொழுது போல் போய் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தேன், பழைய ஃப்ரெண்டை ஒருத்தங்களை நான் பார்த்தேன், மூவி பார்த்தோம், ஹோட்டல் போனோம், சந்தோஷமாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹாப்பியான பர்சன் நீங்கள். அதே சமயம் எங்கே கடுமையாக இருக்கணுமோ அங்கே கடுமையாகவும் இருப்பீங்க, கடுமை காட்டாதபடி கடுமையாக இருப்பீங்க. உங்களுடைய கோபம் வந்தால் உங்களை சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு பேசிடுவீங்க. ஆனால் 1.5 நிமிஷம் தான் உங்களோட கோவம்லாம் நிலைக்கும். அப்புறம் சரி போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனையை நேரடியாக சாரி கேட்குற டைப்லாம் கிடையாது. நீங்கள் தான் அந்த ஒரு இன்டைரக்டாக அவங்கள மன்னித்து ஏற்றுப்பீங்க. உங்களுக்கு இவ்வளவு நாளாக கல்யாண பாக்கியம் வராமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு அநேகமாக கடந்த 1-2 மாதங்களில் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கும். நிச்சயமாக அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். உங்களுடைய வருங்கால கணவர் அல்லது மனைவி நல்ல அவங்களோட ஒரு நல்ல புரிதல் வரும், பேசி புரிஞ்சுப்பீங்க, சந்தோஷமாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அல்லது இல்லைங்க நான் ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சுங்க எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்ச நாளாக ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி ஒருத்தர் புரிஞ்சுட்டு கண்டிப்பாக சாரி கூட அவரோ நீங்களோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன ஒரு மென்மையான சந்தோஷமான 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போவீங்க, ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க, 2 பேரும் சந்தோஷமான விஷயங்கள் செய்வீங்க. அவங்களுடைய உறவினர்களை நீங்களும், உங்களுடைய உறவினர்களை அவங்களும் மதிக்கிறதுனால ஒரு சந்தோஷமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, இந்த அசிடிட்டி, அல்சர் மாதிரி ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு வரீங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும், நான் செய்கிறத செய்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு அடமென்ஸ் அது ஒன்று உண்டு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் தானேங்க பின்னாடி உங்களுக்கு சஃபரிங் இல்லையா, நீங்கள் எதுவும் தவறு செய்தீங்கன்னா. அதனால் உணவு விஷயத்தில் தவறு செய்யாதீங்க, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தவறே செய்யாதீங்க. நீட் க்ளீன் ஹேபிட்ஸாக பார்த்துங்க. உங்களுடைய நண்பரோ யாராவது உறவினரோ பெரிய கெட்ட பழக்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பரவாயில்ல,
இதனால் ஒன்றும் ஆகிடாது, இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக தானே இருக்காங்க, ஒய் டோன்ட் யூ ட்ரை அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ கட் பண்ணால் கூட தப்பு இல்லைங்க. அந்த ஹேபிட்டை மட்டும் உங்கள்கிட்ட வந்துடாமல் பார்த்துங்க. குழந்தைகள், உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் தடை தாமதம், குழந்தைங்களால உங்களுக்கு டென்ஷன், அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள புரிதலில் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, சண்டை, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கல, அவங்க சத்தம் போடுறாங்க, நீ என்ன ஒரு மதரா, நீ என்ன ஒரு ஃபாதரா அப்படின்னு வீட்டில் பயங்கர ஃபைட்டிங் சீன்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே பாதி உங்களால் தாங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி நீ இப்படி இரு அப்படி இருன்னு நம்மளுக்குலாம் பிடிக்குதாங்க. நம்மளுக்கு யாருன்னா அட்வைஸ் பண்ணால் நமக்கு பிடிக்குமா? யாருக்குமே அட்வைஸ் பிடிக்காது. அதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு அட்வைஸ் வேண்டாம் அப்படின்னு கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். நமக்கு இதுவாக இருந்துடும். இந்த அட்வைஸை சுகர் கோட்டட் அல்லது சாக்ரின் கோட்டட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி அழகாக அதை ஏன் கேட்குறேன், நானும் இது மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வெளியே வந்துட்டேன், நீ வெளியே வருவேன், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் குழந்தைகள்கிட்ட. இப்போ அது மாதிரியான காலகட்டம் தான் நிலவி வருது. அவங்களுக்கு தேவையற்ற பிடிவாதம். அதே குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கா நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆனோம், அச்சா எவ்வளோ நல்ல குழந்தையாக இருக்குது நம்ம குழந்தை, நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ அந்த அளவு நம்ம அவங்கள்ட்ட கடுமையாக இருந்திருக்க வேண்டாமோ, அடிச்சிருக்க வேண்டாமோ, திட்டிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வரப்போகிறது இல்லை. அது எதுக்கு வர விடணும்? அதோட நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கள்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, எப்படி வேணா இருந்துட்டு போகிறது. உங்களுக்கு ஏதாவது நியூஸ் பண்ணாலும் வரட்டும். கெட்டவங்க அப்படின்னா ஒரேடியாக ஒதுக்கி அவங்கள போட்டு வெளியே தள்ளி தப்பாக போட்டு எப்போனா அவங்க உங்களை தவறான முறையில் நடத்த முயன்றால் அன்றி கொஞ்சம் அனுசரித்து போகலாம். எஸ்பெஷலி உங்கள் தாய் வழி உறவினர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மென்மையாக, இன்னும் கொஞ்சம் கூட இணக்கமாக இருக்கலாம். உங்கள் நேச்சரே எல்லாரையும் அனுசரித்து ஜாலியாக போகிறது தான். நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கிறவங்க தான். இருந்தாலும் தாய் வழி உறவினர்னால யாராலையும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கலாம். குறிப்பாக மாமா அல்லது மாமா சார்ந்த உறவினர்கள், மாமாவுடைய மனைவி, மாமாவுடைய குழந்தைகள், அப்படி இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஒரு நல்லுறவு இல்லாமல் நடுவில் கொஞ்சம் ரப்சர் ஆகிருக்கலாம். கேஷுவலாக விட்டுருங்க. அவங்கள எந்த விதத்துலேயும் அவங்கள நம்ம எதுவுமே கண்டுக்கவே வேண்டாம். நீங்கள் அவங்கள போய் திட்டவும் வேண்டாம், பாராட்டவும் வேண்டாம், மன்னிச்சேன்னு சொல்லவும் வேண்டாம், அரவணைக்க வேண்டாம். டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. அது போகிறோம் உங்களுக்கு. அதனால் 2024 துலாம் ராசிக்கு சில ஜாக்கிரதையான விஷயங்களை கடைபிடித்தோம்னா ரொம்ப 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 நல்ல முறையில் இருக்க போகிறது. குட் லக்.